தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வேதனைப்படுகின்றீர்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். எனக்கு இந்த காரியம் வாய்க்கப்படுமா, அல்லது எனக்கு சுகம் அடையுமா, அல்லது என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் வருமா, வேலை வாய்ப்புகளோ அல்லது கடன் தொல்லைகளோ, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்கள் கண்ணீரை கண்டுவிட்டாராம், உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு விட்டாராம். ஆகவே நீங்கள் இனி கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். இதில் 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று நீ நன்றி சொல்லுவாய் என்று கூறின இந்த வசனத்தின்படி நீங்களும் சந்தோஷத்தை கண்டு நோய்கள் குணமாக்கப்பட்டு உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் பண்ணின விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து 3ஆம் நாளில் இன்றிலிருந்து 3ஆம் நாளிலே கர்த்தருக்கு சாட்சியாக ஆலயத்திற்கு சென்று அவரை மகிமைப்படுத்த போகின்றீர்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் கவலை விடுங்கள், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை, இனி நீ அழுது கொண்டிரா என்று கர்த்தர் கூறுகின்றார். ஏனென்றால் உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது, உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டது, உங்கள் நோய்களோ உங்களது விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு நீங்கள் 3ஆம் நாளிலே கர்த்தருக்கு நன்றி கூறப் போகின்றீர்கள். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்கள். ஆனால் இந்த எசேக்கியா மன்னர் இந்த வசனத்தில் கர்த்தரிடமிருந்து நன்மை பெற்றுக்கொண்டு அவன் அவருடைய கர்த்தருடைய வாக்குக்கு கீழ்ப்படியாமல் புறஜாதிகளுடன் சேர்ந்து என்ன செய்தான், அவனுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் காட்டி அதன் பின் நாட்களில் அவன் கஷ்டத்தை அனுபவித்தான். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நீங்கள் அந்நிய நுகத்துடன் அந்நியர்களுடைய வழிபாடுகளின்படி இறங்கக்கூடாது. அந்நியர்களுடைய செயல்படி செய்யாமல் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள் பரிசுத்தமாக வாழ வேண்டும். உங்கள் வாய், நாவு, உதடுகளை மிகவும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் இதயத்தை, சிந்தனைகளை, உடல் உள்ள ஆன்மாக்களை மிகவும் பரிசுத்தமாக காத்துக்கொண்டு எப்பொழுதும் அனுதினமும் இறைவனுடைய வேதத்தை வாசித்து துதித்து நன்றி கூறிக்கொண்டு அவருடைய நாமத்திற்கு சாட்சியாக வாழ வேண்டும். அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சுகமும் இந்த ஆசீர்வாதங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்களும் 1000 தலைமுறைக்கும் வரைக்கும் நிலைத்திருந்து நீங்கள் சாட்சியாக வாழ முடியும். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்கள் விண்ணப்பத்தை கண்டேன், எங்கள் கண்ணீரை கண்டேன், எங்கள் நோய்களை குணமாக்கி விட்டீர், எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாத தடைகளை நீங்கி அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து விட்டேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. 3ஆம் நாளிலே ஆலயத்திற்கு சென்று நன்றி சொல்லுவீர்கள் என்று கூறின இந்த வாக்குத்தத்தத்திற்காக கோடி நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்காமல் இன்னும் அதிகம் பரிசுத்தமாக உமக்கு சாட்சியாக வாழ்வோம் என்று உறுதி எடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் விண்ணப்பத்தை கண்டு, எங்கள் கண்ணீரை கண்டு எங்களை பூரண சுகமாக்கி எங்களுடைய மன விருப்பத்தின்படி எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வாதத்தால் நிரப்பின கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.